ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் டிரான்ஸ்லேட், கூகுள் மேப்ஸு, ஜிமெயில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இந்தியாவில் சரி உலகம் முழுக்க கூகுள் கம்பெனியோடது அதிகப்படியான யூசேஜ் உள்ள ஒரு சர்ச் என்ஜினாக இருக்குது. ஸோ இந்த சர்ச் என்ஜின் பார்த்திங்க அப்படின்னா சைனாலேயும் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சர்ச் என்ஜின் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2010 கூகுளுடைய தன்னுடைய சர்ச் என்ஜின் சர்வீஸ் ஸ்டாப் பண்ண போகிறதா அறிவித்து ஸ்டாப்பும் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸு, ஜிமெயிலு இந்த மாதிரி சர்வீஸும் ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் சர்வீஸ் இப்போ ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறதை விட சைனாவில் யூஸ் பண்ணுற யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் அந்த சர்வீஸ் ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவங்களால் கூகுளால் ஃபாலோ பண்ண முடியாதனால கூகுள் மட்டும் இல்லை, கூகுள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி சில பிரபலமான கம்பெனியோடைய சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சைனா ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த கூகுள் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய டிரான்ஸ்லேட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஜிமெயிலு, கூகுள் மேப்ஸு, அப்புறம் க்ரோம் ப்ரௌசர்லேயே சில டிஃபால்ட்டாக இருக்கும் சர்ச் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண போகிறதா கூகுளில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நாட்டில் இப்போ விபிஎன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விபிஎன் யூஸ் பண்ணி செய்யறதும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சைனாவில் அவங்களுக்குன்னே ஒரு நம்பர் 1 சர்ச் என்ஜின் இருக்குது. அந்த கண்ட்ரியில் என்ன சர்ச் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் தான் கூகுள் மாதிரியே தான் இருக்கும். அது ஒரு சர்ச் என்ஜின் தான். அந்த மாதிரியே தான் இதுவும் கூகுள் எப்படி சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட் வருதோ அதே மாதிரி தான் இதுவும் வரும். சைனீஸில் வரும், இது உங்களுக்கு இங்கிலீஷில் வருது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ரெண்டுமே டாப் லெவலில் இருக்கிற ஒரு சர்ச் என்ஜின் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோகுங்கிறது அதுவும் ஒரு சர்ச் என்ஜின் தான். அது சைனாவில் அதிகப்படியான யூசேஜ் உள்ள ஒரு வெப்சைட்டு. பைடு மாதிரி தான் அதுவும். இந்த 2 சர்ச் என்ஜினுக்கும் போட்டியாக கூகுள் ஆரம்பித்து செய்யலாம்னு நினச்சாங்க. பட் அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரல, யூசேஜ் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டு, கூகுள் மேப்ஸு, ப்ரௌசர்லேயே டிஃபால்ட்டாக இருக்கணுங்களா அந்த ஒரு சர்ச் என்ஜினு, இந்த மாதிரி எல்லா சர்வீஸையும் ஸ்டாப் பண்ண போகிறதா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.